வெல்கம் டு அவர் வீடியோ ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அதாவது வெஸ்டர்ன் சாங்ஸ் எல்லாம் எப்படி வாசிக்கிறாங்க, ராக் டைமிங் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து ராக் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸு, அப்புறம் போனியம் சாங்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டேட்னு ஒன்று அதுதான் பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு மாதிரி வரும், டெம்போ மாறும். இப்போ அது மாதிரி இதுக்கு ஒரு 2 3 உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் வாசிச்சு காமிக்கிறேன். வெஸ்டர்ன் சாங்ஸுக்கு எப்படி எப்படி வாசிக்கணும் அப்படின்ட்டு பாருங்க மேடம். இது ஒரு வெரைட்டி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா அது ஹைஹேட்டு, ஸ்னாரு, ஃபுட்டு. மூணாவது இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதுல வந்து 3 பேர் சேர்ந்து வாசிக்கிற மாதிரி வரும். இப்போ அதை வாசிக்க காமிச்சிடுறேன். அப்புறம் வந்து ஸ்பீடாக வரும். அதாவது ராக் ஸ்டேட்டில் வந்து சில பாட்டு வந்து ஸ்பீடாக வச்சுருப்பாங்க. அது எப்படின்னு காமிச்சிடுறேன். இது இப்போ நம்ம பார்த்தாச்சு. இது வந்து போனியம் சாங்ஸு, மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் வந்து இந்த ராக் ஸ்டேட்டுங்கிறத நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே இது நம்ம சினிமா பாட்டில் ராக் டைமிங் எல்லாம் வந்து இப்படியே வாசிச்சா சரியாக வராது. நம்ம பாட்டுகள்லாம் தனி. அப்போ அதுக்கெல்லாம் எப்படி ராக் டைமிங் எப்படி வால்ஸு, பாய்லா இதெல்லாம் எப்படி வாசிச்சாங்கன்னா கட் பண்ணி வாசிப்பாங்க அப்படியே. அப்போ தான் வரும். நம்ம பாட்டுக்கு கட் பண்ணி வாசிச்சது தான் கரெக்டாக வரும். இப்போ அது என்னென்னு நம்ம பார்த்துருவோம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சில இதுக்கு நான் வந்து வாசிச்சிடுறேன். நீங்கள் கண்டுபிடிச்சி இதில் சொல்லுங்கள் அது என்ன சாங்க்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இப்போ ஒன்றே வந்து இந்த ரம்பம்ங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்து வர்ற பாட்டில் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ரம்பம்ங்கு பார்த்து ராக் டைமிங் எப்படி கட் பண்ணி வாசிக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்படி வாசிப்பாங்க. இந்த புது மாப்பிள்ளைக்கு யோமனாக்கு வந்து இது இருந்தால் இந்த மாதிரி வாசிப்பாங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் 2 3 நான் வாசிக்கிறேன். அது என்ன பாட்டுக்கு வரும்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த இதில் நீங்கள் சொல்லணும். சொன்னீங்கன்னா நல்லது. அதாவது இப்போ என்ன கேட்குறீங்க, நிறைய பாட்டு கேட்குறதுனால யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. இது ஒரு பாட்டு. இது நோட் பண்ணி வச்சு அப்புறம் கண்டுபிடிச்சுவாங்க. அடுத்து வந்து இது என்ன பாட்டுங்கிறதா நீங்கள் கண்டுபிடிச்சு இதில் நீங்கள் சொல்லணும். இப்போ அடுத்த பாட்டு ஒன்று நம்ம வாசிக்கிறேன். அதுவும் ராக் டைமிங் தான். அது வந்து ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துட்றேன். நம்ம இது சினிமா ஆக்டர் முரளி நடிச்சு வந்த படம். அதில் உண்டான பாட்டு நான் வாசிக்கிறேன். என்னங்கிறத நீ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. லாஸ்ட்டாக ஒரு சாங் மட்டும் பார்ப்போம். அது என்னங்கிறத கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லணும். இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து இந்த எபிசோட் இதோட முடியுது. நம்ம வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து. அப்புறம் வந்து
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி இதை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புகிறேன் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி இது பண்ணுவீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.